அடுத்து பிரபா கார்த்திக், சிவக்குமார், நீர் மாரியப்பன் பொயட், இந்த 3 பேருமே புதன் நீசத்தை பற்றி கேட்டிருக்கிறீங்க. இதில் ஒன்று என்ன சொல்லிடுறேன்னா, முகநூல்ல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுற, முகநூல்ல மட்டும் இல்லை, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு வந்துட்டாலே புதன் உங்களுக்கு வலுவா இருக்கிறார்னு அர்த்தம். எவர் ஒருவருக்கு ஜோசியத்தை பிடிக்குதோ அவருக்கு வந்து புதன் வலுவாக இருக்கிறார். நான் ஒரு செமினார்ல ஜோதிட கருத்தரங்குகளில் பேசும்போது கூட நான் என்ன சொல்லுவேன், பேசிக்கொண்டிருக்கும் மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் எனக்கும் என் முன்னால் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்குமே புதன் வலுவாக இருக்கும். அதான் உண்மையும் கூட. புதன் வலுவாக இருந்தால்தான் ஜோதிடம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒன்றிணைந்து ஒன்றாக கூடி ஒரு விஷயத்த பேச முடியும். இந்த அமைப்பில் நீங்கள் 3 பேரும் கேட்டுக்கிறீங்க. அதுலேயும் சிவக்குமார் நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, மேஷ லக்னத்திற்கு புதன் 12ல் நீசமாகிறாரே அது என்ன ஏதுன்னு கேட்குறீங்க. அதில் புதன் நீசம்ன்றது வேற, நீசம் அந்த 6ஆம் இடத்து அதிபதி நீசம் ஆகிறார் அப்படின்றது மேஷ லக்னத்துக்கு ஒரு நல்லது தான். 6க்குடையவர் வலுவிழந்தால் வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்காது. ஆனால் இதில் ஒரு நுணுக்கமான விஷயம், புதன் மட்டுமே வந்து 6ஆம் அதிபதியாகி நீசமாகியும் வீட்டை பார்ப்பார், தன்னோட வீட்டை பார்ப்பார். அதனால அதுவும் வந்து ஒரு மைனஸான விஷயம்தான். புதன் நீசம் அப்படின்ற அமைப்புக்கு வந்து நீசமாக இருக்கிறாரா, நீச பங்கமாக இருக்கிறாரா, இந்த அமைப்புலாம் வேற வேணும். 2வது, அவர் லக்னாதிபதி லக்னாதிபதியாகி நீசமானாலும் கேந்திரத்தில் தான் நீசமாவார். கன்னிக்கு 7ஆம் வீட்டில் நீசமாகி தன்னுடைய இதையே பார்ப்பார். மிதனத்திற்கு 10ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெற்று வலுவடைவார். ஆகவே புதன் நீசம்ன்றது ஒரு ஒரு மாறுபாடான ஒரு நிலைமை. நீசம்னா நீச பங்கமாக இருக்கிறாரா, நீச பங்கமாக இருந்தால் புதன் நீசமாகவே, ஆனால் அவர் அறிவாளியே அல்ல. ஆனால் புதன் ஒரு சுலபமான வழிகளில் நீசபங்கம் அடைவார். அந்த மாதிரி ஏன்னா அவர் கேந்திரத்தில் நீசமாவார், யோகாதிபதி ஆனாலும் சில நிலைகளில் வந்து அந்த குருவோடு சேர்ந்து கனெக்ட் ஆகி நீசபங்கம் அடைவார். ஆகவே புதன் நீசம் பெற்றால் ஒருவருக்கு கணக்கு, திறமை, கணிதம் இது சம்பந்தமான ஜோதிடம்னா ஆர்வமே இருக்காது. நீசமாகி அவர் நீசபங்கம் அடையும் போது ஜோதிடத்தின் மேலே அளப்பரிய காதலும் பெரிய அனுபவமும் இருக்கும். ஆகவே நீசம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, புதன் நீசமானால் புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள், பேப்பரு, பிரிண்டிங்கு, அவர் சம்பந்தப்பட்ட ஜோதிடம், இந்த மாதிரியான அமைப்புகள், கல்வி, இந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்தும் குறைவுபடும். நீச பங்கம் அடையும் போது இந்த கணக்கு, கம்ப்யூட்டர், ஜோதிடம், கணிதம் இது போன்ற அமைப்புகள் மேம்படும். அவ்வளவுதான்.